வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜயுடைய பனையூர் இடத்துக்கு இன்றைக்கி வந்து சிபிஐ போயிருக்குது. அதை பற்றி பேச போகிறோம். சிபிஐ தேடக்கூடிய ராம்குமார் யார், அவருடைய பின்புலம் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். சிபிஐ அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கடிதம் எழுதியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு, அதை பற்றி பேச போகிறோம். திமுகவுக்கு முடிவுரை எழுதப்படக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கிறதுங்கிற மாதிரி தான் தகவல் வருது. சிபிஐ அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்ததுலேருந்தே திமுகவுடைய தொடர் பதட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி ஆகும், இது திராவிட மாடல் அப்படிங்கிறது தொடருமா, நீங்களே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் தாண்டி விஜய் விட்டு அறிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டையும் பொலப்படன்னு பொழந்திருக்காரு. எல்லாமே அதாவது என்னென்னா, இங்கே திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இல்லை, ஸ்டாலின் என்ன பண்ணுவார், கடிதம் எழுதுவார். எதுக்கு? மீனவர்களை விட்டு விடுங்கள். எப்போ பார்த்தாலும் கடிதம் 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 கடிதம். என்னதான் முடிவு பண்ணீங்க? இல்லைன்னா இன்னொரு பக்கம் சீமான் சொல்லுவார், இல்லை அங்கே நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா அங்கெல்லாம் வந்து போலீஸை நிறுத்தி இலங்கைக்காரங்க நம்பாளுங்களை சுட்டா நான் சுட்டுருவேன்ட்டு குழந்தைத்தனமாக பேசுவார். அதை நம்பத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அப்போ விஜய் அவர்கள் இன்றைய பேச்சு பார்த்துக்கும் போது பிஜேபியும் திட்டுறாரு, திமுகவையும் திட்டுறாரு. எப்பயும் போல நல்ல அறிக்கை. இதில் ரொம்ப நுட்பமான விஷயம் என்னென்னா, பழனிசாமி அவர்கள் இதுக்கு பிஜேபி திட்ட முடியாது. அப்போ இது ஒன்று ஆளுகின்ற திமுகவை இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திட்ட முடியாது. விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பாசிசையும் திட்டுறாரு, பாயசத்தையும் திட்டுறாரு. அப்போ விஜயோடைய அறிக்கை இன்னைக்கு மீனவர்கள் மத்தியில் எப்படி எடுக்கணும், நல்லா யோசனை இருக்க. மீனவர்களுடைய கோரிக்கை என்ன? சென்ட்ரலும் சரியில்லை, ஸ்டேட்டும் சரியில்லை. அப்போ பழனிசாமி அவர்கள் வந்து ஸ்கோர் பண்ணுற இடத்துல விஜய் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ விஜயோடைய அறிக்கை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிபிஐ வந்து போகிற பாதையெல்லாம் பார்த்தா யார் மாட்ட போகிறாங்க, நீங்களே சொல்லுங்கள். சிபிஐ வேகம் எடுத்து கொண்டு இருக்கிறது, யார் மாட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்று, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும், அவர் தான் முதல்வர் வேட்பாளர்ன்ட்டு நிறைய ஆட்களை போட்டுட்ருக்காரு. மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணிக்கெல்லாம் நிறைய ஆட்களை போட்டுட்ருக்காரு. அப்போ ஒரு நடிகர் உள்ளே வராரு, அவருக்கு பல பிரச்சனைகள் தரீங்க. இவ்வளவையும் தாண்டி அவர் பாசிச பாஜகவையும் திமுகவும் எதுக்கிறாருன்னா, அவர் தில்லை பாராட்டணும், அவனை மன்னிகளே சொல்லுங்கள். அது அசட்டு துணிச்சலாக கூட இருக்கட்டும் நம்ம கேட்குறது. அப்போ விஜய் அவர்களை ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்னா, ஆமாங்க, பாசிச பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரி, இங்கே வந்து திமுக மக்கள் மன்னர் ஆட்சி நடத்துது, ரெண்டு பேரையும் ஒருத்தர் எழுத்துட்டு வராரு. விஜய் ஜெயிப்பார், விஜய் ஜெயிச்சாதான் அவருக்கு ஆதரவு தரணும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து ஜெயிக்காத கட்சிங்க, அதை பற்றி ஏங்க பேசுகிறீங்கன்னா? சார், ஒரு விஷயம் ஒருத்தர் நல்லது ஒன்று சொல்கிறாரு, அவர் நல்லவர்னு ஓட்டு போடுவீங்களா, அவர் ஜெயிப்பார்னு ஓட்டு போடுவீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லவருங்க ஓட்டு போடுவோங்க, அவ்வளோதானங்க. 10 எல்லாரும் இப்படியே விட்டு போனால் இல்லைங்க விஜய் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுக கட்டமைத்து கொண்டிருக்கிறது. பிஜேபி அதிமுகவில் சார்ந்தவர்கள் அதை பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் கூட்டணிக்கு வரலைன்னா விஜய் நடு ரோட்டில் நிற்பாருங்கிற மாதிரி. விஜய் நடு ரோட்டில் நிற்பாரா இல்லை முதல்வர் ஆவாராங்கிறது நீங்களே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்ல இந்த பிரச்சனைக்கு வருவோம். இன்றைக்கி விஜய் விட்ட அறிக்கை நல்ல அறிக்கை. மீனவர்களுடைய படுகொலையை பற்றி அவங்க படகெல்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம்தான். குறிப்பாக தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இது தேசிய அளவிலான பிரச்சனை. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்கதையாகி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அப்படிங்கும் போது நம்ம வந்து மோடி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசிட்ட பேசலாம். நம்ம நிறைய நிதி கொடுக்குறோம் இலங்கைக்கு. அதாவது மற்ற மாநிலங்களில் வந்து மீனவர்கள் இறந்தால் அது வந்து இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டில் இருந்து போய் இறந்தால் தமிழக மீனவர்கள். இது வந்து மாற்றாந்தன் தாய் மனப்பான்மையோட இன்றைக்கி ஒன்றிய அரசு அணுகுது. ஒன்றிய அரசில் ஜெய்சங்கருக்கு சும்மா கடிதம் மட்டும் எழுதுறதோட ஸ்டாலின் அவர்கள் நிறுத்துகிறார். 22 MP வச்சுருக்கீங்க, பாராளுமன்றத்தை ரணகாலமாக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். திரும்ப அவர்கள் எடுத்த உடனே ஒரே எப்போ வந்தாலும் சரி, பாசிச பாஜக வந்து மீனவர்களை கைவிட்டாங்க, கம்யூனிஸ்ட்டு எல்லாமே. அப்போ எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். தமிழக அரசுக்கு அக்கறையே இல்லையா? தமிழக அரசு என்ன பண்ணணும்? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இந்த பயிர் எல்லாம் மூழ்கி போச்சு. இதுக்கு பயிர் காப்பீடு அப்படிங்கிறத வேகமாக பண்ணியிருக்கக்கூடியது யார் பண்ணியிருக்க முடியும்? சார், விவசாயிகள் பண்ணனாலும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது யார் கடமை? இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு தானே. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய IAS ஆஃபீஸரை 5 தடவை நீங்கள் மாற்றுறீங்கன்னா, அவர் அந்த அடுத்து யார் அடுத்து வந்து IAS ஆஃபீஸர் வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே 5 ட்ரான்ஸ்ஃபர் போடுறீங்க. அப்போ மீனவர்கள் வாழ்க்கையிலையும் மண், விவசாயிகள் வாழ்க்கையிலும் மண் கேட்டால் இது ஒரு திராவிட மாடல்னு சொல்லுவீங்க. இதுக்கு நாங்கள் ஓட்டு போட்டுருக்கணும். இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம் என்ன? கோவையில் நடந்த அந்த ஆண் நண்பருடன் பேசிக்கொண்ட அந்த மாணவி, அந்த பெண் வந்து இன்றைக்கி கூட்டுப்பாலியல். எப்படி இந்த தைரியம் வருது? சொல்கிற மாதிரி ஞானசேகரன் பிரச்சனை கல்லூரியில் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் பெண்களுடைய ஓட்டு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்கள் கொடுக்குற 1000 ரூபா விடியல் பயணம் இது மட்டும் போதுமா? நீங்களே சொல்லுங்கள். பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதா சொல்லுங்கள். சட்டம் ஒழுங்கு தான் முக்கியம். நீங்கள் தொழில்துறையில் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொன்னது தான் பாஸ்கான்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படிலாம் நாங்கள் முதலீடே பண்ணலன்ட்டாங்க. மூக்கு உடைச்சி போச்சிங்களா? இப்போ வந்து விஜய் அவர்கள் இப்போ வந்து இன்றைக்கி சிபிஐக்கு வந்து பனையூருக்கு வந்து இன்றைக்கி சிபிஐ அதிகாரிகள் போகிறாங்க. சிபிஐ அதிகாரிகள் போகும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், கரூரை பற்றி பல விஷயங்கள். என்ன, ராம்குமார்னு ஒருத்தரை தேடுறாங்க சிபிஐ. ஒன்றும் புரியல, ராம்குமார்னு யார், அவர் என்ன பண்ணார், எது பண்ணார் அப்படின்னு பார்த்தா, இல்லை அவர் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு, அவரை தேடிக்கொண்டு இருக்கிறது.
அப்புறம் பார்த்தா அது ஒன்றுமே இல்லாத மேட்டர். இதை வச்சு கொஞ்சம் ஓட்டுறது. அதாவது விஜய் கட்சியை எப்படியும் களங்கப்படுத்திட வேண்டும். நல்லா யோசனை பாருங்கள். விஜய் கட்சியில் அவங்க மீட்டிங் போடுறாங்க. அவங்க ஏதாவது சதி பண்ணியிருக்க முடியுமா? சதி பண்ணியிருந்தா யார் பண்ணியிருக்க முடியும்? விஜய்க்கு பிடிக்காதவங்க. விஜய்க்கு பிடிக்காதவங்க தமிழ்நாட்டில் யாருங்கிறது சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெளிச்சாயம்புரத்தில் வந்து பள்ளம் தோண்டப்பட்டு இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம். அதாவது என்னென்னா நிறைய விஷயம் எதுவுமே ஊர்ஜிதமாகாத தகவல் தான். இப்போ கூட நம்ம சொல்கிறோமே, அஜய் ரோஸ்தைக்கு வந்து உங்களுக்கு கடிதம் எழுதி நோடல் ஆஃபீஸரை போடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் தான் போடுறீங்க. ஏன் இந்த 15 நாள் கேப்? உங்களுக்கு உண்மையிலேயே கரூர் சம்பவத்தில் உண்மை வெளிவர வேண்டும் இருந்தால் ஆரம்பத்திலேயே நீங்கள் வேக வேகமாக நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டீங்க. அஸ்ராகர்க் அவர்கள் வந்து பதவி ஏற்ற உடனே எல்லா கோப்புகளும் கொடுத்தீங்கல்ல. வேக வேகமாக அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்ததா தமிழக அரசு? சென்ட்ரல்லேருந்து வந்து ஒரு டீம் வருது, நோடல் ஆஃபீஸரை கேட்குறாங்க. இன்னைக்கு காலையில் தான் போடுறீங்கன்னா கரெக்டாக விஜயோடைய ஆஃபீஸ்க்கு சிபிஐ இன்றைக்கி போகிறாங்க. கரெக்டாக இன்றைக்கி தான் நோடல் ஆஃபீஸில் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பிரச்சனை பெருசாகிடுச்சு. நவம்பர் 2வது வாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது. அஜய் ரோஸ்தக்கு போய் என்ன சொல்லுவார்? நோடல் ஆஃபீஸரே 5 நாள் கழிச்சு தான் போடுறாங்க இவர் ஆனர்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்போ உங்களுக்கு பயமே இல்லை. ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில் விசாரித்தா கூட எங்களை என்ன பண்ண முடியுங்கிற இருமாப்பு இருக்கிறது. என்றைக்கும் ஆணவம் என்ன ஆகும் அப்படிங்கிறத மக்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அப்போ சிபிஐ வேகம் எடுத்து கொண்டு இருக்கிறது. இது விஜய் தரப்புக்கு நல்லது தான் உண்மையிலேயே. ஏன்னா சிபிஐயும் சும்மா விடாத. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே இதோடைய முழு அறிக்கை வந்துடும். முழு அறிக்கை என்ன வருங்கிறது பெரும்பாலான மக்கள் உண்மையிலேயே தெரியும். நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சிபிஐயோட இறுதி அறிக்கையில் யார் மாட்ட போகிறா, இது என்ன நடந்திருக்கும்? ஏன்னா நல்லாவே நம்மளையும் கண்ணில் பார்த்தோம். எத்தனை போலீஸ்காரங்க இருந்தாங்கிறது நம்மளுக்கும் தெரியும். ஏடிஜிபி ஒன்று பேசுகிறாரு, அமுதா ஐஏஎஸ் ஒன்று சொல்கிறாங்க, சிஎம் ஒன்று சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் ஒன்று சொல்கிறாங்க. பலவிதமான கருத்துக்கள். ஐயா சிபிஐ விசாரணை மட்டும் கொடுத்துட வேணாங்கிறதுக்காக 2 சொலிசிட்டர் ஜெனரலை வச்சு வாதாடினது, அவங்களுக்கு லட்சக்கணக்கில் நம்ம காசை கொடுத்தது. இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி எந்த ஊடகம் வாதிக்காது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு பணிகள் வியாபாரமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலை. இந்த துறை அந்த துறையில் ஒரு பக்கம் பார்த்தா நகராட்சி நிர்வாகம், இன்னொரு பக்கம் பார்த்தா கூட்டுறவுத்துறை, நகராட்சி துறை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை, சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அவலங்களை. இது எல்லாத்தையும் மறைத்து விட்டு நாங்கள் ஒரு திராவிட மாடல் அடைக்கிறோம், எஸ்ஐஆர் எதிர்க்கிறோங்கிறாங்க. எஸ்ஐஆரில் யார் தில்லுமுள்ளு பண்ண முடியும்? பிஜேபி திமுக நினச்சா பண்ண முடியும். அதான் விஜய் சொல்கிறார், நீங்கள் 2 பேர் தான் தில்லுமுள்ளு பண்ணுறீங்க, உங்களுக்கும் அவருக்கு ஒரு மறைமுக இன்னும் பேசிகிட்டு இருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம் தானே. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இல்லைன்னா அவர் நாசமாக போயிடுவார். யார்? அந்த பக்கத்தில் இருக்கவங்க. ஐயா அவர் நாசமாக போகிற ரெடி. அவங்க நாசமாக போனால் உங்களுக்கு நல்லது தானே. எதுக்கு சார் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட கூட்டம் இருக்கனால தானே கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான அரசியல்வாதி. அவர் ரொம்ப தெளிவாக கூப்பிட்டு இருக்காரு, நமக்கு நல்லா தெரியும். இன்னொரு பக்கம் திமுக எப்படி விஜயை ஒழிக்கிறான், அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறாங்க. நிலை வைத்துவானுங்கள்லாம் அமைதியாக இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று விஜய் பண்ண ஆரம்பித்தார்னா ஒட்டுமொத்தமாக அவங்க பாய ரெடி ஆகியிருக்காங்க. அதுக்குன்னே பெரும் பணம் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பணத்தை எப்படி அடித்து நொறுக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்க விஜய் ஆட்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா அவங்க பணம் கொடுத்து பண்ணுறத அவங்க பணம் இல்லாமல் பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் கட்சியில் இருக்கவங்க கட்சிக்காரர்களை விட விஜய்க்கு ஆட்கள் அதிகம். இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்லாம் இவ்வளோ கூட்டம் வருது. உங்களுக்கு தெரியும், இவ்வளோ கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அப்படிங்கிறது அது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சு அது ஓட்டாயிரும் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். இதை எடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து வேகம் எடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறதுக்கு நிறைய அமைப்பாளர்கள் நிறைய மாற்றம் செஞ்சிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம்தான். எல்லாத்தையும் தாண்டி விஜய் என்ன யோசிப்பார்? அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுகவை பற்றி என்ன டேமேஜ் பண்ணலாம்? ஏன்னா அடுத்து அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படும். பிஜேபி திட்டுறாரா? எத்தனை இடத்துல பிஜேபி திட்டுறார்? அதிமுகவை திட்டுறாரா? அதிமுக திட்டினா யாரை திட்டுறார்? பொதுவாக எப்பயுமே சொல்லுவார்ல, இது வந்து அதிமுக இப்படி இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாரா? இல்லை வந்து பிஜேபிங்கிறது ஒரு பாசிச கட்சிங்கிறத எடுத்தவொன்னே சொல்கிறாரா? திமுகவை சாத்துறது உறுதி, அது மேட விஷயம். சரி, கரூரை பற்றி, கரூர் சம்பவத்தில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, எவ்வளோ அத்துமீறல்கள் பண்ணாங்க, இதையெல்லாம் அவர் வந்து அடுத்தது மீட்டிங்கில் சொன்னால் கொஞ்சம் யோசனை பாருங்கள், களை கட்டும். ஏற்கனவே விஜய்க்கு கூட்டம் வரும், இதெல்லாம் பார்த்தா இன்னும் கூட்டம் வரும். திடீர்னு பார்த்தா நவம்பர் 6ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம். எதுக்கு? ரோட் ஷோலாம் வந்து முறைப்படுத்துகிறாங்களாம். ஏற்கனவே அமைச்சரவை கூட்டம் நடக்கும் போது ரோட் ஷோ முறைப்படுத்துறது யாருக்காக? விஜய்ங்கிற ஒரு ஆளுக்காக. ரோட் ஷோ நடந்துனா விஜய்க்கு கூட்டம் கூடிடும். அப்போ என்னென்னா 1000 கட்டுப்பாடு போடுறது. ரோட் ஷோ நடத்தும் போது மக்கள் ஒவ்வொருத்தராக தான் நிற்க வேண்டும். 10 மக்களுக்கு நிற்கிறாங்களே அந்த பக்கம் ஒரு ஆளை தான் நிற்கணும், பின்னால் கூட ஆள் நிற்கக்கூடாது. இதெல்லாம் கட்டுப்பாடு. ஏன்னா இன்றைக்கி வந்து மோடி வந்து பீகாரில் ரோட் ஷோ பண்ணுறாரு, பிரச்சனை இல்லை. சோனியா காந்தி பண்ணுறாங்க, ராகுல் காந்தி எல்லாம் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும், அதாவது இவங்க சொல்கிறது அமைதி பூங்காவான தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ வந்து ரோட் ஷோக்கு ஒரு கட்டுப்பாடு. ரோட் ஷோக்கு ஏன் கட்டுப்பாடு? ரோட் ஷோன்னா யாருக்கு கூட்டம் வரும்? ரோட் ஷோ பொதுக்கூட்டம் எல்லாமே விஜய்க்கு தான் கூட்டம் வரும்.
அப்போ எந்த விதத்திலாவது விஜயை தடுக்கலாம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாலான கோடிக்கணக்கான மக்கள் அவரை நம்புகிற வரையில் அவர் இந்த நம்பிக்கை இருக்கும் வரை அவரை அசைக்க முடியாது. நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணி பார்க்குறீங்க, ஏடிஜிபி வச்சு சொல்கிறீங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு சொல்கிறீங்க, என்னென்னமோ சொல்லி பார்க்குறீங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது புரியல. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த மக்களால் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும். அதற்கான வாய்ப்பு நெருங்கிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராம்குமாரை தேடுறோம், அதை தேடுறோம், இதை தேடுறோம்னு சொல்லிட்டு இந்த டைவெர்ட் பண்ணுற வேலை அப்படிங்கிறது சரியான வாதமாக இருக்காது. கண்டிப்பாக அஜய் ரஸ்தகி கோபத்தில் இருப்பார், நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இவர்களை வெளுத்து விட தயாராகிவிட்டார். தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.